இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை கொண்டே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்போதும் இந்த தெருவில் ஒரு ஜெபமும் சில நிமிடங்கள் வேத தியானமும் நடக்க இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இது நிமித்தம் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அநேகருக்கு வழியாக வந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வியாதியில் தப்பி பிழைக்க வழியே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தால் இயேசுவை நோக்கி பாருங்க. எந்த தீவிரவாதமான வியாதிகளாயிருந்தாலும், மோசமான கொள்ளை நோயில் அகப்பட்டிருந்தாலும், அதில் இருந்து தப்பி பிழைக்க இயேசு உங்களுக்கு வழியாயிருக்கிறார். ஒருவேளை சேவனை கட்டுகள், மரண போராட்டங்கள், தற்கொலையின் எண்ணங்கள், பிசாசின் தொல்லைகள், சேவனை கட்டுகள், மாந்திரங்கள், பில்லி சுனியங்கள், இப்படிப்பட்ட காரியத்தில் நான் சிக்கி தவிக்கிறேன், நான் தப்பி பிழைக்க வழியே இல்லை என்கிற ஒரு நிலையில யாராகிலும் இருப்பீர்களானால் இயேசு உங்களோடு பேசுகிறார், நானே வழி என்று சொல்லி. நீங்க வாழ்ந்திருக்கவும் நீங்க பிழைத்திருக்கவும் இயேசு வழியாயிருக்கிறார். ஆகவே அன்பாய் இதையே அழைப்பாய் ஏற்று நீங்க விரும்பினால் இந்த ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்ளலாம். நிச்சயம் சேவனையின் கட்டுகள் உடைபடும். வியாதிகளில் இருந்து நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நிச்சயம் ஒரு சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் இதில் ஆரம்ப ஜெபமாக சகோதரி பாக்யசெல்வி அவர்கள் வந்து ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர் அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கூடுகையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சேர்ந்து உம்முடைய நாமத்தை உம்முடைய ராஜ்யத்தை கட்டுமான பணியிலே கத்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தெருக்களில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான கூடுகையாக இது மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற இயேசப்பா. அநேக நாட்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சுகத்துக்காக, இவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்த நாட்கள் உண்டு. இந்த நாட்களிலே தகப்பனே ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதமும் அந்த சுக வாழ்வும் அந்த கிருபையும் அந்த ஆண்டவரே சந்தோஷமும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா. இதற்காக ஆயத்தப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க இயேசப்பா. இந்த ஊழியத்தின் மூலமாய் உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரை எங்கும் கொண்டு செல்கிற உம்முடைய மகனை குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கூடுகை ஆண்டவர் இந்த தெருக்களில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. முற்றிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை இல்லாமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக பொன்காசி வந்து இயேசு நல்லவர் அந்த பாடல் வரிகளை பாடுவார்கள். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே.
அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நாம் பாவத்தை மன்னிக் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நாம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நாம் பாவத்தை யாவையும் மேய்க்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நாம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தாய்மார் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் உங்கள் நடுவிலே வேதத்திலே இருந்து ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்ட உலகம் எங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய கட்டளைக்கு இணங்கி இன்றைக்கு பல ஊர்களில பல கிராமங்களில ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் அநேகருக்கு சொல்லி கொண்டு வருகிறோம். அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்கள் தெருவிலையும் வந்து பிரசங்கிக்க வந்திருக்கிறோம். ஆகவே இந்த பூமியில் அநேக செய்திகளை நீங்க கேட்குறீங்க, அநேக செய்திகளை கேட்க நீங்க நேரத்தை ஒதுக்குறீங்க. உங்கள் தெருவில் இயேசு கிறிஸ்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவருடைய வார்த்தையை சொல்லும்படி எங்களை இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார். ஆகவே இது எங்களுடைய வார்த்தையாக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்காமல் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தையாக நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆகையினால ஒரு 20 நிமிடங்கள் உங்கள் நடுவிலே வேதத்தில் இருந்து சில வார்த்தைகளை சொல்லுகிறோம். நீங்க விரும்பினால் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கலாம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் வேதத்துல ஓசியா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் 12ல இவனமாய் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வேதம் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் எழுதப்பட்டதல்ல, எழுதி கொடுக்கப்பட்டதல்ல. வேதம் எல்லா மதத்தினருக்காக, எல்லா ஜாதிகளுக்காக, எல்லா பாஷைக்காரர்களுக்காக, எல்லா தேசத்தாருக்காக எழுதப்பட்ட வேதம்.
ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், நீங்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள் என்று சொல்லி. வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பலர் வேதத்தை அறியாமல் புரியாமல் அவமரியாதை செய்கிறதை நாம பார்க்கிறோம், நியூஸ்களில் பார்க்கிறோம். வேதத்தை கிழிக்கிறதும் எரிக்கிறதும் மிதிக்கிறதும் தூக்கி எறிகிறதும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் பல இடங்களிலே நடக்கிறது. ஆனால் வேதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தயவாய் கேளுங்க. வேதம் எப்படிப்பட்டதென்றால், இன்றைக்கு உலகம் முழுவதும் 800 கோடி பேருக்கும் அதிகமான ஜனங்கள் வாழுகிறார்கள் இந்த பூமியில, முழு தேசத்திலையும். அதுல அதிகமான ஜனங்கள் ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறார்கள் என்றால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. உலகத்திலே அதிக பாஷைகளில மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு ஜனங்கள் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம். இதுவரையிலும் கிட்டத்தட்ட 1750க்கும் அதிகமான பாஷைகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு இந்த புஸ்தகம் அநேக பாஷைக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திற்கான ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது குறிப்பிட்ட தேசத்தில் வாழுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஆகவே இந்த பணி ஒரு மனுஷனால ஆரம்பிக்கப்பட்டதென்றால் ஒரு மாவட்டத்தோடு மாநிலத்தோடு ஒரு தேசத்தோடு நின்று போகும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பூமியில கடைசி எல்கை வரைக்கும் போகிறது என்று சொன்னால் இது மனுஷனுடைய பலத்தினால் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய பலத்தினால இது கடந்து போகிறது. ஆகவே இந்த வேதத்தின் வார்த்தைகளை நீங்க கவனித்தால் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படியே இந்த பூமியில அதிகமாய் ஒரு புஸ்தகம் விற்கப்படுகிறது என்றால் அதுவும் கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். ஆகவே தயவாய் இந்த வேத புஸ்தகத்துக்கு நீங்க செவி கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இதுல சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், இன்னைக்கு கிராமங்களிலே ஒரு பாம்பர மக்களுக்கு போய் இயேசு நல்லவர், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது, சத்தியம் உள்ளது என்று சொன்னால் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனா உலகத்துல நிறைய படித்தவர்கள், சயின்டிஸ்டுகள், இந்த மாதிரி அறிஞர்கள் அநேகர் இந்த பூமியில இருக்கிறார்கள். அவர்கள் எப்போதுமே ஒரு மனுஷன் சொல்லுகிறதுனால வேதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்றால், ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுகிறது, ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுகிறது, சயின்ஸ் என்ன சொல்லுகிறது, அப்படி என்று சொல்லி யோசித்து தான் சிந்தித்து தான் அவர்கள் நாங்கள் சொல்லுகிற வார்த்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அப்படியே வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக வார்த்தை சயின்ஸுக்கு ஒத்து போகிறது. எப்படி என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி 40:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை ரொம்ப காலமா அநேக சயின்டிஸ்ட்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அநேகர் சொல்லி கொண்டிருந்தார்கள் பூமி தட்டையானது, சதுரமானது, நீளமானது என்று தான் அநேகர் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லி கொடுத்தார், இந்த பூமி உருண்டையாயிருக்கிறது என்று சொல்லி. இப்போ சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தான் இந்த பூமி உருண்டை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவனமாய் ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்ட சின்ன வார்த்தையாயிருந்தாலும் அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. பொய்யோ கட்டுக்கதைகளோ வேதத்தில் எங்கும் இல்லை. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையானது, அதில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்மையானது. நிறைய பகுதிகளில் நிறைவேறி இருக்கிறது, இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. ஆகையினால வேதம் சத்தியமானது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனும் மெய்யான தேவனாய் இருக்கிறார். அதே போல நீங்க கவனித்தால் லேவியராகமம் 17:11 நாம வாசித்தால், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் முதலாவது எழுதப்பட்டிருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் மோசைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். நீங்க கவனித்தீர்களானால் மனுஷனுடைய உயிர்
மனுஷனுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கென்று சொல்லி சிலர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்க கவனித்தீர்களானால், ஒரு முறை அமெரிக்காவில தேச தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் வியாதிப்பட்டு தொண்டையில வீக்கம்பட்டு பலகீனப்பட்டு இருந்தார். அப்போ அன்றைக்கு இருந்த நூற்றாண்டுகளில் மருத்துவத்தில் ஒரு மனுஷனுக்கு காலில் வீக்கம், கையில் வீக்கம், தொண்டையில் வீக்கம், எந்த பகுதியில் ஒரு வீக்கம் இருந்தாலும் அதில் ஊசியை வைத்து குத்தி அதில் உள்ள இரத்தத்தை எடுப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒருவேளை கெட்ட இரத்தத்தினால பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அப்படியே ஒரு 350 மில்லி எடுக்கும்போது ஒரு வித்தியாசமும் இல்லை, அவர் அப்படியே தான் இருந்தார். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் இரத்தத்தை எடுத்தாங்க. மறுபடியும் குறைந்த மாதிரி இல்லை, மேலும் பலகீனப்பட்டு போனார். மறுபடியும் 1.25 லிட்டருக்கு மேலே எடுத்தாங்க, ஆளு மரித்தே போனார். அதுக்கு பிறகு தான் எதனால் இந்த மரணம் என்று சொல்லி பரபரப்பாய் பேசப்பட்டு ஆய்வு செய்தால் வேதத்தில் சொல்லப்பட்டதும் அவர்களுடைய ஆய்வறிக்கையும் உண்மை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டது. வேதத்தில் சொல்லப்பட்ட சின்ன வார்த்தையிலையும் ஜீவன் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார். அது அன்றைக்கு நிரூபிக்கப்பட்டது. ஆகையினால நாங்கள் சொல்லுகிறோம், இயேசு மெய்யான தெய்வம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை அடங்கிய வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மெய்யான வார்த்தைகள், சத்தியமான வார்த்தைகள். ஆகையினால அந்த வார்த்தை நீங்க வாசிங்க, அதுக்கு செவி கொடுங்க, நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இவனமாய் வேதமும் சத்தியமானது. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். அதைதான் கிறிஸ்மஸ் என்று சொல்லி இன்னைக்கு உலகமே கொண்டாடி கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த பண்டிகை ஆனாலும் 1 நாள் 2 நாள்ல முடிஞ்சு போகும். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தான் இந்த உலக நாடுகள் எல்லாம், சில நாடுகளில் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிற ஒரு பெருவிழா என்று சொன்னால் அது கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகை தான். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2000 ஆண்டுகள் முன்பதாக பிறந்ததை நீங்கள் அறிவீர்கள். அவர் ஏன் இந்த பூமியில வந்தார்? அநேக காரணங்களை சொல்லலாம். ஆனா நேரம் கொஞ்சமா இருக்கிறபடினால ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மனிதர்களை சந்தித்து ஒவ்வொரு தெருவாக பட்டணமாய் போய் மனுஷனுக்கு போதித்தார். அவர் போதிக்கப்பட்ட முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். நீங்க கவனித்தீர்களானால் இயேசு இந்த பூமியில வந்ததே மனுஷனை மதமாத்தும்படியாக அல்ல, அதற்காக வராமல் மனுஷனை மனம் திரும்ப பண்ணும்படியாய் அவர் வந்தார். எதுல இருந்து மனம் திரும்பணும் அப்படின்னா, பாவத்தில் இருந்து மனம் திரும்பணும், அநியாயத்தில் இருந்து மனம் திரும்பணும், அக்கிரமத்தில் இருந்து மனம் திரும்பணும். வேசித்தன விபச்சாரத்தில் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் மூழ்கி இருக்கிறாங்க, அதுல இருந்து மனம் திரும்பணும். பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்பணும், களவிலிருந்து மனம் திரும்பணும், பழி வாங்குதல், கொலை வெறி, இதிலிருந்தெல்லாம் மனம் திரும்பணும். இப்படியே மனிதர்கள் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பித்தார்கள். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுகிறதுனால என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நீங்க கேட்டீர்களானால், ஒரு மனுஷன் தனக்கு பிடிச்ச மாதிரியோ சினிமாவை பார்த்தோ, நாடகத்தை பார்த்தோ, நண்பர்களை பார்த்தோ, மனிதர்களை பார்த்தோ வாழ்வானால் அவனுடைய முடிவு அதிபயங்கரமாய் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் ஒரு மனுஷனை சும்மா விடாது. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நன்மைக்கு நாம தீமை செய்வோமே ஆனால், நன்மை செய்ய வேண்டிய மனிதன் தீமையை செய்வானால் அவனுடைய வீட்டில் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நிம்மதி இல்லை. இப்படி நிறைய சோதனைகளும் வேதனைகளும் அநேக வீடுகளில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஏசப்பா சொல்லுகிறார், நன்மை செய்யுங்கள் உங்களுக்கு மேன்மை உண்டு என்று சொல்லி.
பொல்லாப்பை விட்டு விலகுங்க, உங்களுக்கு மேன்மை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படியே அவர் மட்டும் பிரசங்கிக்காமல் தன்னோடு கூட 12 பேரை சீசர்களாய் உருவாக்கி அவர்களுக்கும் போதிக்கும்படியாய் கட்டளையிட்டார். அப்படியே பூமியில வந்த நோக்கம் நிறைவேறும் போது மறுபடியும் அவர் பரமேறி பிதாவினிடத்தில் கடந்து போனார். அவர் செய்த அந்த ஊழியத்தை, அவர் உருவாக்கின அந்த சுவிசேஷத்தை இன்று வரையிலும் இந்த உலகத்தில் சபை சுமந்து செல்லுகிறது. இன்றைக்கும் அந்த பணிகளை சபை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் சபையில் பிரசங்கிக்கப்படுகிறது. 1 மணி நேரம் எதை பிரசங்கிக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பணும். மனம் திரும்புதலை தான் இன்றைக்கு சபைக்கும் சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கும் பிரசங்கிக்கிறது. அப்படியே இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும்படியாய் வந்தால், நீங்க மனம் திரும்புவீர்களானால், பாவத்திலிருந்து மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இம்மேலே சமாதானமாய் வாழலாம். அப்படியே உங்களுக்கு இந்த பூமியினுடைய வாழ்க்கை முடியும் போது நிச்சயமாய் நீங்க பரலோகத்தை சுதந்தரிப்பீர்கள். அல்லது இப்படியே பாவ வாழ்க்கையே தொடருவீர்களானால் ஒரு நாள் நரகத்திற்குள்ளாய் இருப்போம் என்கிறதை வேதம் ஆணித்தரமாய் எச்சரிக்கிறது. எல்லா மதமும் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனுஷனுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் ஒன்று நரகமாயிருக்கும், இல்லைனா பரலோகமாயிருக்கும் என்று சொல்லி அந்த பரலோகத்திற்கு போகக்கூடிய வழியை தான் இயேசு சொல்லும்படி வந்தார். பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை தான் இன்று வரையிலும் சபை பிரசங்கித்து கொண்டிருக்கிறது. அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இம்மையில ஒரு மனுஷன் இப்படி ஆசீர்வாதமாய் இருக்கணும், மறுமைக்கு எப்படி போக முடியும், பூமிக்குரிய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், அதே போல இந்த பூமியில நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது பரலோகத்துக்கு எப்படி போகலாம், இதெல்லாம் மிக தெளிவாக சொல்லும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த அடுத்த சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:17 நாம வாசித்தால், இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:5 வாசித்தால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் பிரசங்கித்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான், எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நாம நினைக்கிறோம் ஆசீர்வாதம் எப்படியோ வரும், ஏதோ ஒரு வழியில வரும் என்று பல வழிகளை நாம சிந்திக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் எப்படி வரும் என்று சொல்லி மிக தெளிவாய் ஆண்டவர் மலை பிரசங்கத்துல ஜனங்களுக்கு ஆண்டவர் போதித்தார். அதுல சில வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா வார்த்தையும் அல்ல, எல்லா வார்த்தையும் சொல்லக்கு நேரமும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஒரு மனுஷன் சாந்த குணமாயிருந்தா அவன் பாக்கியவானாயிருப்பான், அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பூமியை சுதந்தரிப்பான். இன்றைக்கு ஒரு வீடை சுதந்தரிக்கிறோம், ஒரு வயலை சுதந்தரிக்கிறோம், தோட்டத்தை சுதந்தரிக்கிறோம், வாகனத்தை சுதந்தரிக்கிறோம். ஆமேன். ஒரு திருமணத்தை பண்ணி ஒரு மனைவியை ஆமேன் சுதந்தரிக்கிறோம், ஒரு மருமகனை, ஒரு பேரு பிள்ளை. இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்களை நேசித்து உங்க குணங்கள் நிமித்தமாக மனதுருகி ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் அந்த குடும்பங்களுக்கு தருகிறார். நாமளே சில நேரத்துல சிலரை பார்த்து திட்டுவோம், அவன் புத்திக்கு தான் அப்படி இருக்கான், அவன் புத்திக்கு தான் அவன் குடும்பம் அப்படி இருக்கு, இப்படிலாம் நிறைய பேரை பார்த்து நம்ம நிறைய திட்டிருப்போம். ஆனால் அது உண்மை. ஏன்னா வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அதே போல இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு இரக்கம் கிடைக்கணும், தேவனிடத்துல இரக்கம் கிடைக்கணும், மனுஷனிடத்துல இரக்கம் கிடைக்கணும். அப்படியே போகிற இடத்துல எல்லாம், பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இரக்கம் கிடைக்கணும், வேலை செய்கிற இடத்துல இரக்கம் கிடைக்கணும். அப்படின்னா நீங்க இரக்கம் குணம் உள்ளவர்களா இருக்கணும், உங்க பிள்ளைகள் இரக்க குணம் உள்ளவர்களா இருக்கணும். அப்படி இரக்கம் உடையவர்களா இருந்தா நீங்க போகிற இடத்துல எல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிடுவார். எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே விதைக்கிறது ஈஸி, அறுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகவே விதைக்கும் போதே நல்லதை விதைப்போம், நல்ல காரியத்தை செய்வோம், நிச்சயமாய் நீங்கள் நல்லதை அறுப்பீர்கள். இப்படியே பல காரியத்தை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், ஜனங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
இன்னைக்கு நாம தேவனை ஆராதிக்கிறோம், ஆனா இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்க கவனிங்க. வேதத்தில் அதற்கு ஆதாரமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவனை நீ தரிசிக்கணும், தேவனை நீ ஆராதிக்கிறவன் இருதயம் சுத்தமா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களால தான் தேவனை தரிசிக்க முடியும். அவர்களுக்கு தான் தேவனுடைய இரக்கம், அவர்களுக்கு தான் தேவனுடைய கிருபை, அவர்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆகவே ஒரு தேவனிடத்துல போய் ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா முதல்ல உங்க இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அங்க எரிச்சலோ, அங்க பொறாமையோ, அங்க வஞ்சகமோ, அங்க பாவ இச்சைகளோ இந்த மாதிரியாய் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குமேயானால் நீங்க தேவனாகிய கர்த்தரை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா இருதயத்துல சுத்தம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே போல நீங்க கவனித்தீர்களானால் ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்திற்காய் வந்தார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பேசும்படி வந்தார். இரண்டாவது ஒரு காரியம், நோய்களை சுகமாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கு மனிதர்கள் அநேக நோய்களினால கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அநேக நோய்கள் தலைமுறையாய் தொடருகிற நோய்கள் உண்டு. தகப்பனுக்கு இருந்தது இப்போ பிள்ளைக்கு இருக்கிறது, அடுத்த பேர பிள்ளைக்கு இருக்கிறது, இப்படி 3வது தலைமுறை 4வது தலைமுறை எல்லாம் இப்படி பலருடைய நோய்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாபக்கட்டுகளினால வரக்கூடிய நோய்களை குணமாக்க இயேசு என்னும் இரட்சகர் வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சாபத்தினால வந்த நோய்களா இருக்குமே ஆனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, இரட்சகர் உங்களுக்கு நிச்சயமாய் சுகத்தை தருவார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அநேக குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், அநேக கூணர்களை சுகமாக்கினார், அநேக குருடர்களை செவிடர்களை சுகமாக்கினார். இன்றைக்கும் அநேக சபைகளில அப்படிப்பட்ட பலத்த அற்புதம் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஜனங்களுக்கு பொய்யான அற்புதத்தை செய்கிறவர் அல்ல, ஜனங்களுக்கு மெய்யான அற்புதத்தை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் ஒருவர் மட்டும்தான் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலையும் எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலையும் நாங்கள் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதே போல நோய்களை சுகமாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில ஒருவேளை சேவனை கட்டுகளினால நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீர்களானால் இயேசுவை நோக்கி பாருங்க. எந்த வியாதியாய் இருந்தாலும், எந்த சேவனை கட்டுகளாய் இருந்தாலும் அதுல இருந்து உங்களை சுகமாக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். இயேசு போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு சேவனை கட்டுகளினால, சேவனையினால ஒரு வாதைகளை ஏவி அனுப்பினால் அந்த வாதைகளை மேற்கொள்ள இயேசு மட்டுமே வல்லவராய் இருக்கிறார். அவன் வேணா 5 வருஷத்துக்கு வைக்கட்டும், 7 வருஷத்துக்கு வைக்கட்டும், இல்லை உயிரோடு தான் அவன் சாகணும், நிச்சயமா உயிரோடு தான் போகணும் அப்படின்னு ஒரு வாதை அனுப்பியிருந்தாலும் நிச்சயமாய் உங்க ஜீவனை ரட்சிக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். எல்லா சேவனை கட்டுகளையும் உடைக்க இயேசு என்னுங்கிற இரட்சகர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிசாசினால பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்களை அவர் விடுவித்தார், அவர் சுகமாக்கினார். அநேகருடைய வாழ்க்கையில இருந்த பல வருஷமாய் இருந்த வேதனைகள் மாறிச்சு, கண்ணீர்கள் மாறிட்டு. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில கண்ணீர் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, இரட்சகரை நோக்கி பாருங்க. உங்க கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்க குடும்பத்துல இருக்கிற சேவனையின் கட்டுகளை உடைத்து மறுபடியும் புது வாழ்வை கொடுக்க இயேசு என்னுங்கிற இரட்சகர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அநேகரை சுகமாக்கினார், அநேகரை விடுவித்தார், அநேகரை ரட்சித்தார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில வந்தார் என்று சொல்லி நீங்க பார்த்தீர்களானால், ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில தனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த பூமியில வாழ்ந்து, தனக்கு பிடிச்ச மாதிரியே தான் விரும்புகிற மாதிரியே இந்த பூமியில வாழ்ந்தபடியினால அநேகருடைய பாவம், ஒரு பாவம் சும்மா விடாது. அந்த பாவத்தினால சாபம் அந்த குடும்பத்தின் மேல, அந்த பிள்ளைகள் மேல வரும். ஆகவே சாபத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே மனுகுலம் சபிக்கப்பட்டு போகக்கூடாது, மனுகுலம் சாபத்திற்குள்ளாய் வாழக்கூடாது, மனுகுலம் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் இந்த பூமியில வந்தார். வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையை சுமந்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார்.
ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி அவர் இவ்வண்ணமாய் ஒரு மனுஷனுக்காக ஒரு ஆடு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது போல, ஒரு மாடு அடிக்கப்படுகிறது போல, ஒரு புறா அடிக்கப்படுகிறது போல ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்காக ஒவ்வொரு பலிமிருகங்களை பலி செலுத்தி அந்த பாவத்தில் இருந்து பரிகாரம் தேடுவான். ஆகவே இனி ஒரு மனுஷனுக்காக தேவனே வந்து பலியாக வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இரட்சகரை இந்த பூமிக்கு அனுப்பினார். நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் ஒருவேளை சாபம் தொடருகிறது, சாபத்தினால வியாதி தொடருகிறது, தற்கொலை தொடருகிறது, ஆமென், மரணங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, நஷ்டங்கள் வருகிறது, கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமா இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஆமென். நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளாய் சந்தோஷம் இல்லை, ஐக்கியம் இல்லை, கட்டி கொடுத்த வீட்டில் பிள்ளைகள் சந்தோஷமா இல்லை, வாச்ச மருமகன் சந்தோஷமா இல்லை. இதனால நிறைய சாபத்தை உணர்ந்தால் நீங்க இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் குடும்பத்தில் தொடருகிறதான இந்த சாபத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்பா என்று சொல்லி நீங்க உண்மையாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவீர்களானால் நிச்சயமாய் அருமையான இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் மேல தொடர்ந்து கிரியை செய்கிற, செயல்படுகிற, பலம் செய்கிற அந்த பொல்லாத சாப கிரியைகளை இன்றைக்கு எடுத்து போட இயேசு என்கிற இரட்சகர் வல்லவராகவும் அவர் போதுமானவராகவுமாய் இருக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து அந்த 3 காரியத்திற்காக மட்டுமல்ல, இன்னும் அநேக காரியத்தை எங்களால் சொல்ல முடியும். கடைசியா என்னுடைய வார்த்தையை ஒரு 2 நிமிஷத்துல முடிக்க விரும்புகிறேன். நீங்க முக்கியமாய் கவனிங்க. இன்றைக்கு இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை முக்கியமாய் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்ட வார்த்தைகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் வந்தார். அது எல்லாருக்கும் கேள்விப்பட்டு இருக்கிறோம். இனி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்கள் ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்துவனிடத்துல கேட்டார்கள். இந்த உலகத்தினுடைய முடிவு எப்போ அப்படின்னு கேட்டார்கள். நீங்க மறுபடியும் எப்போ வருவீர்கள் என்று சொல்லி கேட்டார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி கேட்டார்கள். அப்படியே அவர்கள் கேட்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், ஒரு 8 அடையாளத்தை நான் உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன். நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா என்ன? இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கிறது, இந்த பூமிக்கு சீக்கிரம் முடிவு இருக்கிறது, இந்த பூமி ரொம்ப நாள் போகாது. கடைசியா ஒரு சயின்டிஸ்ட் மரிக்கும் போது இவனமாய் சொல்லிட்டு மரித்தார், இன்னும் 100 வருஷம் கூட இந்த பூமி போகாது, தாங்காது என்று சொல்லி. இந்த பூமி வெப்பமயமாகி கொண்டு இருக்கிறதை அவ்வப்போது நாம நியூஸ்ல பார்க்கிறோம். இது ஒரு அழிவை நோக்கி பூமி போய் கொண்டு இருக்கிறது. இந்த பூமியினுடைய நாட்கள் மிக சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம் இந்த பூமி அழிய போகிறது. அப்போ பூமி அழிந்தா என்ன, இயேசு கிறிஸ்து வந்தா எனக்கு என்ன, இப்படியே நிறைய பேர் நினைக்கலாம். அதில் தான் முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன், கவனிங்க. இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார். அப்போ ஒரு காரியம் நடக்கும். ஒரு மனுஷன் வேதத்தின்படி வாழ்ந்து, வேத வசனத்தை கை கொண்டு அதை நேசித்து அதன்படியே வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த பூமியில வேத வசனத்தின்படி ஞான ஸ்நானம் எடுப்பானால், ஞான ஸ்நானம் சபைகள் எதற்காக கொடுக்கிறது அப்படின்னா மத மாற்றத்திற்காக அல்ல. ஆண்டவரே, தெரியாம பாவம் செய்துட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி வேத வசனத்தின்படி நான் நடப்பேன், இதுவரையிலும் செய்த பாவத்தை எனக்கு மன்னிங்கப்பா என்று சொல்லி ஒரு மனுஷன் உண்மையாய் மனம் திரும்புவானால் அவனுக்கான பாவத்திற்கு மன்னிப்பு ஆக அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அப்படி இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில போகணும் அப்படின்னா அந்த மனுஷன் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கணும். அதே போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதா? ஆகவே இயேசு என்கிற இரட்சகரை விசுவாசிக்கணும், ஞான ஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். என்னது பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அது தேவனுடைய ஆவி, பரலோகத்தின் ஆண்டவருடைய ஆவி. அந்த ஆவி எந்த மனுஷனுக்குள்ளாய் இருக்கிறதோ, எந்த தீய ஆவியும், எந்த சேவனை ஆவியும், எந்த செத்த ஆவியும், எந்த பிசாசின் ஆவியும் அப்படிப்பட்ட மனுஷனை தொடவே முடியாது. ஒரு தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷனுக்கு விரோதமாக சேவனை வைத்தால் அது அவனை சேதப்படுத்த இயலாம போயிரும். காரணம், அவனுக்குள் இருக்கிறவர் மகா வல்லவரும் மகா பெரியவருமாய் இருக்கிறார்.
ஆகவே புரிந்து கொள்ளுங்க, ஞான ஸ்நானம் ரொம்ப முக்கியம். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து இருப்பானால் அவன் நிச்சயமா ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றால் 2 காரியம் நடக்கும். அவர் வரும்போது மரித்திருந்தால் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே மரித்தவர்களுடைய கல்லறைகள், நீதிமான்களுடைய பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இப்படியே பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி உண்டானால் அந்த வழி இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் மட்டுமே என்று வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதே போல ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு இருந்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து பயந்து வாழ்வானால் அவன் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு அவன் பரலோகத்துக்கு போவான். இவ்வண்ணமான ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்துனுடைய வரக்கூடிய நாட்களில் நடக்கும். அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கான அடையாளம் ஒரு 8 காரியத்தை சொல்லி இருக்கிறது வேதத்தில். அதை நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அடையாளம்? ஆண்டவர் அடையாளத்தை வைத்திருக்கிறார். இந்த அடையாளத்தெல்லாம் ஏன் வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த அடையாளத்தை கேள்விப்பட்டு இந்த அடையாளத்தை புரிந்து ஆகையினால நீங்களும் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி இயேசு என்கிற இரட்சகர் இந்த காரியத்தை அடையாளமாய் வைத்திருக்கிறார். முதல் அடையாளம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க கேள்விப்படுகிறீர்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேசம் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டுதான் இருக்கிறது. யுத்தங்களின் செய்தி தொடர்ந்து வருகிறது. இந்த செய்தி எதை பறைசாற்றுகிறதென்றா, இரட்சகராகி இயேசு கிறிஸ்து வருகிறார், நீங்க மனம் திரும்புங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வருகிறார், நீங்க மனம் திரும்புங்க என்று சொல்லி உங்களை எச்சரிக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க கவனிக்கலாம். இதே ஒரு 100-150 வருடத்திற்கு முன்பதாக சம்பவித்திருக்குமே ஆனால் எந்த தேசத்தில் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு வீட்டில் கேபிள் வழியாக செல்போன் வழியாக ஈஸியாக காசால என்ன நடக்கிறது, இஸ்ரேலில் என்ன நடக்கிறது, உக்ரைனில் என்ன நடக்கிறது, ரஷ்யாவில் என்ன நடக்கிறது, அமெரிக்காவில் என்ன பிரச்சனை போய் கொண்டு இருக்கிறது எல்லாம் வீடுகளில் இருந்தே நேரடியாக நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளுகிறோம். ஏனென்றால் எல்லா ஜனங்களுக்கும் இந்த அடையாளமும் இயேசு என்கிற இரட்சகரை குறித்து அறிவும் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய திட்டம். ஆகையினால இத்தனை ஆண்டுகளாக இல்லாத வளர்ச்சி இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். விஞ்ஞானங்கள் அவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 100 வருஷத்துக்கு முன்பதாக இப்போ இருக்கிற வளர்ச்சி இல்லை. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக தலைமுறையாக மனித குலம் இருக்கிறது. இதுக்கு முன்பதாக இருந்த நாட்களில் முன்னோர்களுக்கு அறிவில்லையா என்ன, ஞானம் இல்லையா என்ன? நம்மளை காட்டிலும் முன்னோர்களுக்கு அதிக ஞானம் இருந்தது. ஆனால் அப்ப எல்லாம் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் வசதிகள் வரல. ஏன் ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா, பூமியின் கடைசி நாட்கள் வரட்டும் என்று ஆண்டவர் காத்திருந்தார். ஆகையினால சயின்ஸ் இவ்வளோ வளர்ந்திருக்கிறது, விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ந்திருக்கிறது, டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்ன அடையாளத்தை நீங்க வீடுகளில் இருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால யுத்தங்களை கேள்விப்படுகிறீர்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறதை கேள்விப்படுகிறீர்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்புகிறதை நீங்க கேள்விப்படுகிறீர்கள். அதே போல என்ன ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்சங்கள் வரும் என்று சொல்லி, கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி. நீங்க இப்போதும் பாகிஸ்தான் தேசத்துல பல இடங்களிலே பஞ்சம் இருக்கிறது, காசாவில் பல இடங்களிலே பஞ்சம் இருக்கிறது. 1 லிட்டர் பால் 4500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஸ்ரீலங்கால ஒரு ஃப்ரைட் ரைஸ் 500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ அரிசி 220 ரூபாய் 230 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சாதாரண அரிசி. ஒரு பாம்பர மக்கள்னால எப்படி அரிசி வாங்கி பொங்கி பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க முடியும்? பஞ்சங்கள் ஆரம்பித்து விட்டது. பணக்காரர்கள் வாழலாம், ஏழைகள் சாகிறத தவிர வேற வழி இல்லை என்கிற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் பஞ்சங்கள் வரலாம், கொள்ளை நோய் வரலாம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பலாம். ஆனாலும் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமானாய் இருந்தால், பரிசுத்தவானாய் இருந்தால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இரட்சகர் உங்களை ரட்சிப்பார், உங்களை காப்பாற்றுவார். ஆகவே நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க. அதே போல கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டது. சொல்ல வார்த்தை ஒரு மாவட்டத்திற்கான வார்த்தை அல்ல, ஒரு மாநிலத்திற்கான வார்த்தை அல்ல, முழு உலகத்திற்காக இயேசு என்கிற இரட்சகர் பேசின அந்த வார்த்தை. கடந்த நாட்களில் கொரோனா என்கிற நோய்
உலகத்தில் எல்லா பகுதிக்கும் வந்தது, எல்லா தீவுகளிலேயும் வந்தது, எல்லா மாவட்டத்திலையும் வந்தது, எல்லா மாநிலத்திலையும் வந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் கடவுள் அல்ல, ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கடவுள் அல்ல. அண்ட சராசரங்களுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார், அவர் இரட்சகராயிருக்கிறார். ஆகவே இந்த அடையாளங்களும் எல்லா பகுதியிலையும் வந்திருக்கிறது. ஒரு நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அப்படியே ஆறாவது அடையாளம் என்ன அப்படின்னா, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க கவனித்தீர்கள் ஆனால் 2010 இருந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட 1,52,000க்கும் அதிகமான முறை இந்த பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது. இந்த சம்பவங்கள் எதை பறைசாற்றுகிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பூமியில வருகிறார். மானிடனே, நீ மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, அநியாயத்திலிருந்து மனம் திரும்பு, பரிசுத்த வாழ்வில் வாழ்வு என்று சொல்லி ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். அதே போல அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்பதாக கூட்டு குடும்பம் என்று சொல்லி எல்லா குடும்பத்திலையும் நல்ல ஒரு அன்பு, கணவன் மனைவிக்குள்ள அன்பு, பெற்றோர் மேல் அன்பு, மாமியார் மருமகளுக்குள்ளாக அன்பு, குழந்தை மைனி சம்மந்தி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் கூட்டு குடும்பமாய் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள். ரொம்ப அழகா போச்சு. ஆனால் இப்போ அது சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. வேதத்தில் உள்ள அடையாளங்கள் குடும்பத்தில் கூட வீட்டுக்குள்ள கூட அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்தவன் சரியில்லை அப்படியெல்லாம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதை பறைசாற்றுகிறது என்றால், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரப்போகிறார், நீ மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாக என்று சொல்லி ஆண்டவர் இந்த அடையாளத்தை வைத்திருக்கிறார். அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்து அவருடைய வேதத்தில் இருந்து இவ்வளவு காரியத்தையும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு ராஜ்யத்தின் அந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அவருடைய வருகையை பறைசாற்றும்படி எங்களை பல கிராமங்களில பல தெருக்களில போய் பிரசங்கிக்கும்படியாய் சொல்லியிருக்கிறார். சபைக்கு வருகிறவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த செய்தி, வராதவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நேசித்து உங்க குடும்பத்தை நேசித்து நீங்களும் அவருடைய வருகையில கைவிடப்படாதபடி, நீங்களும் ரட்சிக்கப்படும்படியாய், நீங்களும் பரலோகத்துக்குள்ள வரும்படியாய் ஆண்டவர் எங்களை இந்த செய்தியை சொல்லும்படி அனுப்பி இருக்கிறார். ஆகையினால இந்த செய்தியை கேட்டு நீங்க மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கே உங்க பாவங்கள் சாபங்கள் மாறும்படி இயேசு என்கிற இரட்சகரை நோக்கி கூப்பிடுங்க. வியாதியில இருக்கிறவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. குமாரன் விடுதலை செய்தால் அது மெய்யான விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் ஜெபித்து நாம நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா அந்த பகுதியில் வந்து ஆண்டவரே உங்கள் வார்த்தையை சொன்ன அப்பா தகப்பனே, ஆண்டவரே போதகர் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் இந்த வார்த்தைகள் அப்பா கேட்ட ஒவ்வொரு செவிகளும் ஆண்டவரே இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த தெருக்களில் இருக்கிற மக்கள், அந்த பக்கத்து தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக மாத்திரம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருமப்பா இந்த காது தகப்பனை வேதத்தில் சொல்லப்பட்டது காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. அதே போல ஒவ்வொரு இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அப்ப தகப்பன் இதை உட்கொண்டிருப்பாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இன்னும் இதே போல அநேக தகப்பன் இடத்துல சுவிசேஷம் சொல்லும்படியாக கர்த்தர் நீங்க கொண்டு போங்க ஏசப்பா. இது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். எங்களுக்கும் தகப்பன் இந்த தெருக்கள் மக்களுக்கு இது பிரயோஜனமா இருந்ததப்பா. அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே எல்லா மக்களையும் இந்த தெருக்கள் பகுதியில் உள்ள எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன காரியத்துக்காக என்னென்ன தகப்பனே குழப்பத்தில் இருக்கிறாங்களோ அந்த குழப்பத்தெல்லாம் நீக்கி கர்த்தர் எல்லா ஜனங்களையும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே நோயிலிருந்து அப்பா ஆண்டவரே எந்த ஒரு பிடியிலிருந்து உங்களால் விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. எல்லாத்தையும் இந்த நாட்கள் ஆண்டவரே இந்த இயேசு நமக்கு விடுதலை தருவாரா அப்படின்னு சொல்லி ஏங்கி இருக்கிற அந்த மக்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீங்க இந்த நாட்கள்ல ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு சுகத்தை கொடுத்தப்பா தகப்பனை உங்களை அவங்க நோக்கி பார்க்கத்தக்க தகப்பன் அப்படிப்பட்ட கிருபைகளை அற்புதங்களை செய்து வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. எல்லா மக்களையும் ஆண்டவரே இந்த தெருக்கள் உள்ள எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாத்தையும் உங்க கிருபையின் கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.